இப்போ டி.கே. சிவகுமார் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, என்ன மேலிடம் காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக நான் காத்திருப்பேன். நாங்க 2 பேரும், அதாவது நானும் டி.கே. சிவகுமார் சொல்றாரு, நானும் சித்தராமையாவும் கட்சியினுடைய மேலிட உத்தரவை பின்பற்றுவோம், மதிப்போம். முதலமைச்சர் என்ன சொன்னாலும் நான் அதை பின்பற்றுவேன். ஏன் சித்தராமையா என்ன சொன்னாலும் பின்பற்றுவேன் அப்படின்னு டி.கே. சிவகுமார் சொல்றாரு. பின்பற்றுவேன் அப்படின்னு கர்நாடகாவுடைய துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் பதவி மீது கண் வைத்து சித்தராமையாவோட மல்லுக்கட்டிய டி.கே. சிவகுமார் திடீர் மனமாற்றத்தினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதா இப்போ கேள்வியா இருக்கு. அதுக்கான பதிலை தான் நம்ம பார்க்க போறோம். நாடு முழுவதுமே காங்கிரஸ் கட்சி அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்து வராங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் காங்கிரஸ் ஆட்சியை பறிகொடுத்து வராங்க. இப்போ சமீபத்து உதாரணம் அப்படின்னு பார்த்தா பீகார் சட்டமன்ற தேர்தல் தான். பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு படு தோல்வியை சந்தித்தாங்க. 61 இடங்களில் போட்டிட்டு வெறும் 6 இடங்களில் மட்டும்தான் ஜெயிச்சாங்க. இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தோல்வியாக பார்க்கப்படுது. காங்கிரஸ் கட்சி இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாநிலம் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தா அது கர்நாடகா தான். கர்நாடகாவில் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்காங்க. அதனால கர்நாடகா காங்கிரஸுக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்டாக பார்க்கப்படுது. கர்நாடகாவில் கடந்த 2023 சட்டசபை தேர்தலில் தனி பெரும்பான்மையை காங்கிரஸ் பெற்று ஆட்சியை கைப்பற்றினாங்க. முதலமைச்சராக சித்தராமையா இருந்து வராரு. துணை முதலமைச்சராகவும் கர்நாடக காங்கிரஸுடைய மாநில தலைவராகவும் டி.கே. சிவகுமார் இருந்துட்டு இருக்காரு. இப்படி நல்லபடியாக போயிட்டு இருக்கும் போது, நல்லபடியாக போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸ் இந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்ச உடனடியாக யார் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சித்தராமையாவோ டி.கே. சிவகுமார் அப்படின்னு 2 பேரும் மல்லு கட்டினாங்க. நான் தான் முதலமைச்சர் அப்ப, நான் தான் முதலமைச்சர் அப்ப அப்படின்னு சித்தராமையா விட்டு கொடுக்கணும் அப்படின்னு டெல்லி மேலிடெல்லாம் கூட்டு கடைசியாக சோனியா காந்தி தலையிட்ட பிறகுதான் சித்தராமையா கொஞ்சம் அமைதியானாரு. டி.கே. சிவகுமார் அமைதியானாரு. சித்தராமையாவும் தொடர்ந்து முதலமைச்சராக அவர் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. அப்போ காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் ஜெயிச்ச உடனடியாக டி.கே. சிவகுமார் 2.5 ஆண்டுகள் சித்தராமையாவும் 2.5 ஆண்டுகள் டி.கே. சிவகுமார் இருப்பாரு அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டதாக ஒரு உறுதிப்படுத்தாத தகவலாம் சொல்லப்படுது. இப்படியாக தான் இந்த 2.5 ஆண்டு காலம் முடிஞ்சது. அப்படி 2.5 ஆண்டு காலமாக முதலமைச்சராக கலந்துட்டாரு சித்தராமையா.